Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? 2023ஆம் ஆண்டினுடைய கடைசி வெற்றி திரைப்படம் எதுன்னு ஜவ்வாதுமலையிலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. 2023ஆம் ஆண்டின் கடைசியிலே வந்த வெற்றி படம்னா அது பார்க்கிங் திரைப்படம் தான். ஹரிஷ் கல்யாணுடைய திரை வாழ்க்கையிலே மிக முக்கியமான படமாக அந்த படத்தை நான் நினைக்கிறேன். அந்த படத்துல மிகச்சிறப்பாக நடித்திருந்தார் ஹரிஷ் கல்யாண். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹரிஷ் கல்யாண் தான் அந்த படத்துல கதாநாயகன் என்றாலும் அவரை தாண்டி அந்த படத்துல ரசிகர்கள் எல்லோரையும் கொள்ளை கொண்டவர்னா அது எம்எஸ் பாஸ்கர். மிகச்சிறப்பான நடிப்பு அந்த படத்தில் வழங்கியிருந்தார். இந்த பார்க்கிங் திரைப்படத்துக்காக இந்த வருஷம் அவருக்கு நிச்சயமாக தேசிய விருது கொடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு சிறப்பாக அமைந்திருந்தது எம்எஸ் பாஸ்கருடைய நடிப்பு. ஒவ்வொரு திரைப்படத்திலையும் அவர் தன்னுடைய நடிப்பை மெருகேற்றி கொண்டே வருகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். 2023ஆம் ஆண்டிலே எத்தனை கதாபாத்திரங்கள், அத்தனை கதாபாத்திரங்களிலும் மிகச்சிறப்பாக தன்னுடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியவர் தான் எம்எஸ் பாஸ்கர். விஜயகாந்த் சாருடைய மறைவு ஒரு சாமானியனுக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் என்னன்னு பல்லடம்ல இருந்து சுரேஷ்குமார் கேட்டிருக்காங்க. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லா சாமானியர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து விட்டு போயிருக்கிறது விஜயகாந்துடைய மரணம் அப்படின்னு தான் சொல்வேன். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று கவிஞர் வாலி பாடினாரே, அந்த பாடல் வரிகளுக்கேற்ப வாழ்ந்து விட்டு போனவராகத்தான் விஜயகாந்தை பார்க்குறேன். விஜயகாந்த் எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறார் அப்படின்றத அவருடைய மறைவின் போது நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்த லட்சோப லட்சம் மக்கள் திரண்டார்கள் என்றால் அதுக்கு காரணம் அவர் நடிகர், அரசியல்வாதி என்பதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதனாக வாழ்ந்து சென்றது தான். தவசி திரைப்படத்துக்கு வசனம் எழுதுனது சீமான் சார் தான் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த படத்தினுடைய டைட்டில் கார்டுல உதயசங்கர்னு பேர் வந்திருக்குமே, இதுக்கான காரணம் என்னன்னு லண்டன்ல இருந்து ராம் கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருக்கிற மாதிரி தவசி படத்தினுடைய டைட்டில் கார்டுல வசனம் உதயசங்கர் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது. ஆனா அதுக்கு முன்னால டைட்டில்ல நன்றி என்ற இடத்துல சீமானுடைய பெயர் இருந்தது. நீங்க கவனிச்சிங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த நன்றி எதற்காக தெரிவிக்கப்பட்டது என்றால் அந்த படத்துல சில வசனங்களை அவர் எழுதியதற்காகத்தான் அந்த நன்றி அவருக்கு அந்த படத்திலே தெரிவிக்கப்பட்டது. விஜயகாந்த் சார் இயக்குனர் இமயம் பாரதிராஜா சாருடைய இயக்கத்துல எத்தனை திரைப்படங்களை நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியுமான்னு நாகப்பட்டினம்ல இருந்து கதிர்செல்வம் கேட்டிருக்காங்க. இயக்குனர் இமயம் பாரதிராஜனுடைய இயக்கத்திலே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்த ஒரே திரைப்படம்னா அது தமிழ்ச்செல்வன் திரைப்படம் தான். என்னுடைய இனிய நண்பரான ராமநாதன் தயாரித்த திரைப்படம் அது. கேப்டன் விஜயகாந்த் சார் தன்னுடைய சொந்த குரல்ல டப் பண்ணி நடிச்ச முதல் திரைப்படம் எதுன்னு ஜான்ஸ் டேவிட் ஆண்டோ திருப்பூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் நடித்த இரண்டாவது திரைப்படம் அகல் விளக்கு என்ற திரைப்படம். அந்த படத்துல அவர் தான் பேசி நடித்தார். சார் நீங்க விஜயகாந்த் சாரோட நடிச்சிருக்கீங்களான்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க? என்னுடைய தயாரிப்பிலே விஜயகாந்த் நடித்த புதிய தீர்ப்பு படத்துல அவரோட முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த படத்துல அவருக்கு ஜோடியா நடித்திருந்தது அம்பிகா. அம்பிகாவுடைய காதலனாக அந்த படத்தில் நான் தான் நடிச்சிருந்தேன். ஒரு காலகட்டத்தில் அம்பிகாவை நான் கைவிட்டு விடுவேன். அதற்கு பின்னால் அம்பிகாவுக்கு ஆதரவு தருகின்ற வேடத்தில் தான் அந்த படத்தில் விஜயகாந்த் நடித்திருந்தார். அன்னபூரணி திரைப்படத்தை நீங்க பாத்துட்டீங்களா? அந்த படத்தை பார்க்கும்பொழுது கை தேர்ந்த அனுபவம் இயக்குனர் இயக்குனது மாதிரி இருக்கு. அந்த படத்தினுடைய இயக்குனர் யாரு அண்ட் யாருக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாருன்னு ஸ்ரீலங்கால இருந்து மகேஷன் கேட்டிருக்காங்க. அன்னபூரணி படத்தினுடைய உருவாக்கத்திலே ஒரு தரம் இருந்ததுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய இயக்குனரான நிலேஷ்குமார். இவர் சங்கர்கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றியவர். அப்படி இருக்கும்போது அந்த படத்தினுடைய உருவாக்கத்தில் ஒரு பர்ஃபெக்ஷன் எப்படி இல்லாமல் இருக்கும்? இயக்குனரும் நடிகருமான சேரன் சார் இப்ப ஏதாவது திரைப்படத்தை இயக்குறாரான்னு சஷாங்க் பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. கன்னட பட உலகின் முக்கியமான நடிகரான சுதீப்போடு இணைந்து ஒரு படத்திலே பணியாற்ற இருக்கிறார் சேரன். இந்த மாத இறுதியிலே அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்க இருப்பதாக நண்பர்கள்லாம் சொன்னாங்க. அந்த படத்தை தயாரிப்பது சத்யஜோதி நிறுவனம். சேரனுடைய ஆட்டோகிராஃப் திரைப்படத்தினுடைய கன்னட பதிப்பிலே நடித்தவர் சுதீப். அந்த கன்னட படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை சுதீப்புக்கு பெற்றுக் கொடுத்தது. அதன் காரணமாக தான் இந்த படத்தை இயக்குகின்ற வாய்ப்பே சேரனுக்கு கிடைத்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில நீங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா இருக்கே, அது எப்படி அவ்வளவு சிரத்தையோட வடிவமைச்சு நீங்க தொடுக்கிறீங்கன்னு மதுரையில இருந்து நேமோ கேட்டிருக்காங்க. உங்களுடைய பாராட்டுதல்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி. எந்த வேலையை செய்தாலும் அதுக்கு கொஞ்சம் உழைப்பை நீங்கள் செலுத்தி ஆகணும். அப்போ தான் அந்த வேலை இருக்கே அது சரியாக அமையும். அப்படித்தான் சாய்வு சித்ரா நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் நிச்சயமாக என்னை தயார்படுத்திக் கொள்ள குறைந்தது 4 மணி நேரமாவது நான் செலவிடுவது வழக்கம். சாய்வு சித்ரா நிகழ்ச்சி சிறப்பாக அமைகிறது என்றால் அதுவும் ஒரு முக்கியமான காரணம். நடிகர் விஜயோட அடுத்த திரைப்படத்தினுடைய போஸ்டர் பாத்தீங்களா? கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் போஸ்டருக்கு செலவு செய்ய ஏன் தயங்குறாங்கன்னு யாழ்ப்பாணத்துல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. உங்களுடைய வருத்தம் ஒரு நியாயமான வருத்தமாகத்தான் எனக்கும் தெரியுது. ரஜினி சார் அண்ட் விஜயகாந்த் சாருடைய உறவு எப்படி இருந்ததுன்னு புதுக்கோட்டையில இருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் விஜயகாந்த் ஆகிய இருவருக்கும் இடையே நல்ல உறவு இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் 2 பேருக்குமே ஈகோ கிடையாது.
அதன் காரணமாக தான் அவருடைய உறவிலே அப்படிப்பட்ட ஒரு பூரணத்துவம் இருந்தது. விஜயகாந்த் உடல் நலம் இல்லாமல் இருந்தபோது கூட பார்த்தீங்கன்னா பலமுறை அவர் வீட்டுக்கு போய் பார்த்தவர் தான் ரஜினிகாந்த். விஜயகாந்த் மறைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடனேயே தன்னுடைய படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னைக்கு ஓடோடி வந்தார் அவர். கண்களால் கைது திரைப்படத்துல வில்லனா நடிச்ச இலங்கை நடிகரான சனத் குணதிலகனுடைய நடிப்பு இயக்குனர் பாரதிராஜா சாருக்கு திருப்திகரமா இருந்ததான இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. கண்களால் கைது திரைப்படத்திலே வில்லனா நடித்த இலங்கை நடிகரான சனத் குணதிலகனுடைய நடிப்பு மிகச்சிறப்பாக அந்த படத்தில் அமைந்திருந்தது. அதன் காரணமாக தான் அவரை முழுமையாக அந்த படத்தில் பணியாற்றியிருந்தார் பாரதிராஜா. பாரதிராஜா பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய நடிப்பு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் அந்த படத்தில் அவரை தொடர மாட்டார். விஜயகாந்த் சார் கடைசி நடிச்ச திரைப்படம் எது? அந்த படத்தை இயக்குனர் யாருன்னு பார்த்திபன் கேட்டிருக்காங்க. தன்னுடைய மகனான சண்முக பாண்டியனோடு சேர்ந்து விஜயகாந்த் நடித்த சகாப்தம் திரைப்படம் தான் அவர் நடித்த கடைசி திரைப்படம். அந்த படத்தில் முழுமையான கதாபாத்திரத்தில் நடித்ததாக சொல்ல முடியாது. அவர் கதாநாயகனாக நடித்த கடைசி திரைப்படம்னா அது அவருடைய இயக்கத்திலே உருவான விருதகிரி என்ற திரைப்படம். கடந்த ஒரு வருஷமா நவரச நாயகன் கார்த்திக் சார் இங்க போனாரு. அவரை பாக்குறதுக்கு அவருடைய குடும்பத்தினர் யாரையுமே அனுமதிக்கல. அது ஏன்? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு பெங்களூர்ல இருந்து கணேஷ் கேட்டிருக்காங்க. கடந்த ஒரு வருடமாக கார்த்திக்கோடு யாரும் தொடர்பு கொள்ள முடியலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் உடல் ரீதியாக கார்த்திக் பாதிக்கப்பட்டிருப்பது தான். அதுக்கான சிகிச்சையை பெற அவர் ஏன் தயங்குறார் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு தெரிந்தவரை ஒரு காலில் கொஞ்சம் பிரச்சனை இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். உடனடியாக மருத்துவ சிகிச்சை அவர் மேற்கொள்வது நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. விஜயகாந்த் சாரனுடைய மகனுடைய சினிமா வளர்ச்சிக்கு நடிகர் விஜய் உதவிகரமா இருப்பாரான தோரணமலையிலிருந்து சிம்பகராமன் கேட்டிருக்காங்க. விஜய் போன்ற மாபெரும் நடிகருக்கு பக்கத்தில் இருக்கின்றவர்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் விஜய்க்கு எடுத்து சொன்னாங்கன்னா நிச்சயமா விஜய் செய்வார். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இப்போ விஜய்க்கு பக்கத்தில் இருக்காங்களா அப்படின்றது தான் தெரியல. நலத்தமேந்தி திரைப்படத்துல மாதவனுக்கு ஜோடியா நடிச்ச ஹீரோயின் அதுக்கப்புறம் ஏன் தொடர்ந்து தமிழ் திரைப்படங்களை நடிக்கலன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. நலத்தமேந்தி படத்திலே மாதவனுக்கு ஜோடியா நடித்த நடிகையுடைய பெயர் கீது மோகன்தாஸ். அவங்க மலையாளத்தை சேர்ந்த நடிகை. இப்ப தமிழ் அதிகமா அவங்க படம் பண்ணலனாலும் கன்னடம், ஹிந்தி, மலையாளம் போன்ற மொழிகளிலே திரைப்படங்களே நடித்து கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு திரைப்பட தயாரிப்பாளரும் படிக்க வேண்டிய சிறந்த தொடக்க புத்தகம் எதுன்னு சென்னையிலிருந்து சிவா கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய சாதனைகளை புரிந்த தயாரிப்பாளர்கள் என்று ஜெமினி அதிபரான SS வாசன், AVM அதிபரான AV மையப்ப செட்டியார், வாகினி ஸ்டுடியோ அதிபரான நாகிரெட்டியார், மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான TR சுந்தரம் ஆகியோரை சொல்லலாம். இவர்கள் எல்லோருடைய வாழ்க்கை வரலாறும் இப்போ புத்தகமாக கிடைக்கிறது. ஒவ்வொரு திரைப்பட தயாரிப்பாளரும் அந்த வாழ்க்கை வரலாற்று நூல்களை வாங்கி அவசியமாக படிக்க வேண்டும். அடுத்து இன்று ஒரு தகவல். ஒரு காலகட்டத்திலே திரை இசை பாடல்களில் கொடிகட்டி பறந்த பாடகரான TM சௌந்தரராஜன் ஆரம்ப காலத்தில் பட்ட கஷ்டம் இருக்க அதை சொல்லி மாளாது என்று தான் சொல்ல வேண்டும். அவருக்கு 23 வயதான போதே திருமணமாகி 2 பிள்ளைகளும் இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருமானத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் TM சௌந்தரராஜன். அவர் எதிர்பார்த்தபடி வாய்ப்புகள் அமையல, வருமானம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் PU சின்னப்பாவை விட்டு சுதர்சன் என்ற திரைப்படத்தை தயாரித்து கொண்டிருந்த ராயல் டாக்கீஸ் நிறுவனத்தில் மாதம் 50 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்தார் TM சௌந்தரராஜன். அந்த கம்பெனிக்கு சொந்தமாக ஒரு வீடு இருந்தது. அங்கேயே தங்கி இருந்த TM சௌந்தரராஜன் அங்கே வருகின்ற இசையமைப்பாளர், நடிகர்கள் எல்லோருக்கும் உதவி செய்வதை வேலையாக வைத்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த வீட்டினுடைய மாடியிலே PU சின்னப்பா, KR ராமசாமி, TS பாலையா, இசையமைப்பாளரான SM சுப்பையா நாயுடு ஆகியோர் சீட்டு விளையாடி கொண்டிருந்தார். அவங்க மேலே சீட்டு விளையாடி கொண்டிருந்த போது கீழே TM சௌந்தரராஜன் அவர் மனதுக்கு தோன்றிய பாடலை மிக அழகாக பாடியபடி இருந்தார். அப்போது சீட்டாடி கொண்டிருந்தவர், என்ன இந்த பையன் காலையிலேருந்து காட்டுக்கத்தலாக கத்திக்கிட்டு இருக்கான், பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிட போகுது என்றார். அன்றைக்கு TM சௌந்தரராஜன் பாடிய பாட்டு இருக்க அது PU சின்னப்பா பாடிய பாட்டு. பையனுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிட போகுது என்று சொன்னாரே, அவரை பார்த்து PU சின்னப்பா சொன்னார், அவன் பாடுறானே அந்த பாட்டு நான் பாடிய பாட்டு, சரியாக சொல்லணும்னா என்னை விட சிறப்பாக அந்த பையன் பாடுறான். தொடர்ந்து இப்படி அவன் சாதகம் பண்ணான்னா ஒரு மிகப்பெரிய பாடகனாக அவன் உருவாவது உறுதி என்றார் PU சின்னப்பா. அன்றைக்கு அவர் எந்த வேளையில் அந்த வார்த்தைகளை சொன்னாரோ அந்த வார்த்தை அப்படியே பலித்தது. TM சௌந்தரராஜன் இசை உலகிலே எப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்தினார் என்பது நீங்களும் நானும் அறிந்த ஒரு செய்தி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.